வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல்கள் தமிழ்நாட்டோட தற்போதைய வானிலைய பத்தினது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு ரொம்ப விசித்திரமான சூழல் இருக்கு. அதாவது தமிழ்நாடு ஒரே நேரத்துல ரெண்டு வெவ்வேறு உலகங்கள்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை, இன்னொரு பக்கம் உள் மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு ஒரு பயங்கரமான குளிர். வாங்க, இந்த ரெண்டு முகங்களுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது வெறும் ஒரு வானிலை அறிக்கை மாதிரி இல்ல. இந்த ரெண்டு தீவிரமான நிகழ்வுகளும் ஏன் ஒரே நேரத்துல நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. தென் மாவட்டங்கள்ல திடீர்னு இவ்ளோ மழைக்கு என்ன காரணம்? அதே சமயத்துல சேலம், தர்மபுரி மாதிரி சமவெளி பகுதிகள்ல ஊட்டி, கொடைக்கானல் குளிர் எப்படி வந்தது? இந்த தகவல்கள் எல்லாம் இணைச்சு தமிழ்நாட்டோட தற்போதைய வானிலையோட ஒரு முழுமையான ஆச்சரியமான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம். சரி, அப்போ முதல்ல அந்த மழையில இருந்தே ஆரம்பிக்கலாம். தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா திருநெல்வேலியில 17ஆம் தேதி ஒரே நாள்ல 14 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. 14 சென்டிமீட்டரா? இது ரொம்ப அதிகம் இல்லையா? இது வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சியா இல்ல வேற ஏதாச்சும் புது காரணமா? இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு. இத வடகிழக்கு பருவமழையோட நேரடி தாக்கம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு லோக்கலைஸ்டு சிஸ்டம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் தாக்கம் ஏற்படுத்துற ஒரு அமைப்பு. தெற்கு கேரளா அப்புறம் குமரிக்கடல் பகுதியை ஒட்டி வளிமண்டலத்தோட கீழடுக்குல ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு. இததான் நாம வளிமண்டல கீழடுக்கு சுழற்சின்னு சொல்றோம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கே. இத கொஞ்சம் சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா. இத தண்ணியில ஒரு சின்ன சுழி உருவாகுதுல, அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த சுழி எப்படி தண்ணிய தன்னை நோக்கி இழுக்குதோ, அதே மாதிரி வளிமண்டலத்துல உருவாகிற இந்த சுழற்சி அரபிக்கடல்ல இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும் உறிஞ்சி அப்படியே தென் மாவட்டங்கள் மேல மழையா கொட்டுது. ஓ, ஒரு மினி சூறாவளி மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இது புயல் மாதிரி வேகமா நகர்ந்து போகாது. பெரும்பாலும் ஒரே இடத்துல நின்னு மழைய கொடுக்கும். அப்படியா? ஒரு சின்ன சுழற்சிக்கு 14 சென்டிமீட்டர் மழையை கொடுக்கற அளவுக்கு சக்தி இருக்கா? ஆச்சரியமா இருக்கே. இருக்கு. இந்த சுழற்சி ரொம்ப மெதுவா நகரும், இல்லனா ஒரே இடத்துல நிக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட பகுதி மேல மட்டும் தொடர்ந்து ஈரப்பதத்தை கொண்டு மழையா கொட்டிட்டே இருக்கும். இதுதான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள்ல கனமழைக்கு காரணம். இது ஒரு பெரிய புயல் இல்லனாலும் ஒரு சின்ன பகுதியை வெள்ளக்காடாக்க இந்த மாதிரி அமைப்புகளால முடியும். அதை நம்ம கவனிக்கணும். தென்காசி, தேனி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள்லயும் இதோட தாக்கம் மிதமான சாரலா தொடர வாய்ப்பு இருக்கு. ஆக, தெற்குல ஒரு பக்கம் மக்கள் இந்த திடீர் மழையால பாதிக்கப்பட்டிருக்கும் போது, அதே நேரத்துல உள் மாவட்டங்கள்ல நிலைமை அப்படியே தலைகீழா இருக்கு. மழையை விட அதிகமா பேசப்படுறது இந்த வரலாறு காணாத குளிர். பல மாவட்டங்கள்ல இயல்பை விட 3லிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ரெண்டு நிகழ்வுகளும் ஒரே நேரத்துல நடக்கிறது தான் இப்போதைய வானிலையோட விசித்திரமே. உள் மாவட்டங்கள்ல நிலவர இந்த குளிருக்கு காரணம் வடக்கிருந்து வீசுற குளிர் மற்றும் வறண்ட காற்று. பொதுவா இந்த காத்து இவ்வளவு தூரம் தெற்கு பக்கம் வராது. ஆனா இப்போ வட இந்தியாவுல பெரிய அளவுல மேற்கத்திய இடையூறுகள் இல்லாததால இந்த குளிர் அலைகள் எந்த தடையும் இல்லாம தமிழ்நாட்டோட உள்பகுதிகள் வரைக்கும் ஊடுருவுது. ஓ, அதோட வேற எதுவும் காரணிகளும் இருக்கா? ஆமா, இன்னொரு முக்கியமான காரணம் ரேடியேஷனல் கூலிங்னு சொல்லுவோம். ரேடியேஷனல் கூலிங்கா? அதாவது பகல்ல பூமி வாங்கின வெப்பம் இருக்கு இல்லையா, அது ராத்திரி நேரத்துல வானம் மேகங்கள் இல்லாம தெளிவா இருக்கறதால ரொம்ப வேகமா திரும்பவும் வளிமண்டலத்துக்கே போயிடும். இதனால அதிகாலை நேரங்கள்ல தரைப்பகுதி ரொம்பவே குளிர்ந்துடும். இந்த ரெண்டு காரணிகளும் சேரும்போதுதான் நாம இப்போ பாக்குற இந்த தீவிரமான குளிர் உருவாகுது. உங்க ஆதாரங்களை பார்க்கும்போது இந்த குளிரோட தாக்கம் சில இடங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரி அந்த பீடபூமி பகுதிகளில் 14 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனா உண்மையான ஆச்சரியம் என்னன்னா, சேலம் மாதிரி ஒரு சமவெளி நகரத்திலேயே ஏற்காட்டுல இருக்கிற மாதிரி பனிப்பொழிவு இருக்குன்னு சொல்றதுதான். அது எப்படி சாத்தியம்? கரெக்ட். நீங்க சுட்டிக்காட்டினது ரொம்ப சரியான பாயிண்ட். சேலத்துல நடக்கிறது ஒரு மைக்ரோ கிளைமேட் எஃபெக்ட். மைக்ரோ கிளைமேட் எஃபெக்ட், அதாவது ஒரு சின்ன பகுதிக்கான தனிப்பட்ட வானிலை. சேலம் நகரத்தை சுற்றி மலைகள் இருக்கிறதால இந்த குளிர்காத்து உள்ள வந்துட்டு ஈஸியா வெளியே போக முடியாம அங்கேயே தேங்கிடுது. அதோட அதிகாலையில உருவாகிற அடர்த்தியான பனிமூட்டம்
ஒரு போர்வை மாதிரி செயல்பட்டு அந்த குளிர தரைக்கு பக்கத்திலேயே வச்சுக்குது. இதனால தான் சமவெளியான சேலத்துல மலைவாசஸ்தலமான ஏற்காட்டோட குளிர் உணரப்படுது. அங்க வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போறதால அதிகாலை 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மக்கள் வெளிய போறல தவிர்க்கணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. ஏன்னா அந்த பனி மூட்டத்துல வண்டி ஓட்டுறவங்களுக்கு பார்வை ரொம்பவே குறையும். இந்த நிலைமை சேலத்துல மட்டும் இல்ல, திருப்பத்தூர்ல ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, அப்புறம் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல்னு பல மாவட்டங்கள்லயும் இதே மாதிரி தீவிரமான பனிப்பொழிவு இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, இது ஒரு பெரிய சித்திரத்தோட பொருத்தி பார்த்தா அதோட உண்மையான தாக்கம் புரியும். கிருஷ்ணகிரியில இருந்து சென்னைக்கு வந்த ஒருத்தர், சென்னை குளிரே பரவாயில்ல, எங்க ஊர்ல குளிர் ரொம்ப மோசம் சொன்னதா உங்க ஆதாரத்துல ஒரு குறிப்பு இருக்கு. அப்படியா? பொதுவாவே குளிர்ற சென்னையில இருக்கிறவங்களுக்கே இந்த முறை குளிர் அதிகமா தெரியுது. அதோட மோசம்னா அதோட தீவிரத்தை நம்மால உணர முடியுது. ஒரு நிமிஷம், சமவெளி பகுதிகளில் நீலகிரி குளிர்னு சொல்றோம். நம்மள பல பேர் இது மாதிரி ஒரு குளிருக்கு தயாரா இருந்திருக்க மாட்டோம். ஒரு ஸ்வெட்டர், போர்வை மாதிரி அடிப்படை தேவைகள் கூட இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. மக்களோட அன்றாட வாழ்க்கை, குறிப்பா அதிகாலையில வேலைக்கு போறவங்க, விவசாயிகள், இவங்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும்? தாக்கம் ரொம்ப பெருசு. அதிகாலை நேரங்கள்ல பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, சந்தைக்கு போற விவசாயிகள்னு பலரோட இயல்பு வாழ்க்கை அப்படியே முடங்கி இருக்கும். அதோட பயிர்களை பனி தாக்குற அபாயம் இருக்கு. இது விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இதுக்கு பழக்கப்படாத கால்நடைகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இது வெறும் வானிலை நிகழ்வு மட்டும் இல்ல, ஒரு சமூக பொருளாதார தாக்கத்தையும் ஏற்படுத்துது. சரி, உள் மாவட்டங்கள்ல நிலைமை இப்படி இருக்கு. அப்போ சென்னை மாதிரி கடலோர டெல்டா மாவட்டங்கள்ல நிலைமை என்ன? அங்கேயும் இதே மாதிரி ஒரே பனியா? இல்ல, கடலோர மாவட்டங்கள்ல நிலைமை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இங்க கடலோட தாக்கம் ரொம்ப முக்கியம். கடல் ஒரு மாடரேட்டர் மாதிரி செயல்படும். அதாவது வெப்பநிலைய ரொம்ப அதிகமா குறைய விடாம பாத்துக்கும். அதனால உள் மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கடுமையான குளிர் இங்க இருக்காது. பகல்ல வெயிலும் அதிகாலை நேரங்கள்ல நல்ல பனிப்பொழிவும் இருக்கும். அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு இருக்கும். ஆனா பாதிப்போட தீவிரம் உள் மாவட்டங்களை விட குறைவா இருக்கும். அப்படிதானே? ஆமா, கரெக்ட். தீவிரம் குறைவாதான் இருக்கும். ஆனா இங்கேயும் அதிகாலை நேரங்கள்ல கணிசமான பனிப்பொழிவு இருக்கும். அதனால இங்க இருக்கிற மக்களும், குறிப்பா வயசானவங்க, குழந்தைங்க, தகுந்த முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கிறது அவசியம். சரி, இனி வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும்? இந்த குளிர் இப்படியே நீடிக்குமா, இல்ல தெற்குல பெய்யற மழை வடக்கு நோக்கி வருமா? உங்க ஆதாரங்கள் படி இந்த தீவிரமான குளிரலை இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நீடிக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு பிறகு ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் வரலாம். டிசம்பர் மாசம் கடைசி, அப்புறம் ஜான்வரி முதல் வாரத்துல திரும்பவும் தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான ஒரு சாதகமான சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த குளிரலை முடிஞ்சதும் ஒரு மழை வரலாம். ஆ, இன்னைக்கு நாம பார்த்த தகவல்களை தொகுத்து பார்த்தா தமிழ்நாடு ஒரே நேரத்துல 2 தீவிரமான ஒண்ணுக்கொன்னு எதிரான வானிலை நிகழ்வுகளை சந்திச்சிட்டு வருது. தெற்குல ஒரு சின்ன வளிமண்டல சுழற்சியால கனமழை, உள் மாவட்டங்கள்ல வடக்கிருந்து வர்ற குளிர் அலையால வரலாறு காணாத குளிர். இது நம்மளோட வழக்கமான பருவநிலை பற்றிய புரிதல்களுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இது நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம இதுவரைக்கும் பழகி போன பருவநிலை பற்றிய நம்ம புரிதல்கள் மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோமா? ஒரு பக்கம் பெரிய புயலே இல்லாம ஒரு சின்ன அமைப்பு ஒரு பகுதியை வெள்ளத்துல மூழ்கடிக்குது. இன்னொரு பக்கம் சமவெளி பகுதிகள், மலைப்பிரதேசம் மாதிரி குளிருது. இது மாதிரி ஒரு கடுமையான குளிரை இதுக்கு முன்னாடி அனுபவித்திராத உள் மாவட்ட மக்கள் எதிர்காலத்துல இந்த மாதிரி புதிய காலநிலை யதார்த்தங்களை சமாளிக்க நீண்டகால அடிப்படையில தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும்? இதை நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வீடுகளோட கட்டமைப்பு, நம்ம விவசாய முறைகள், ஏன் நாம வாங்குற ஆடைகள் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த புதிய யதார்த்தங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணுமா?